எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைதை கண்டித்து அடக்குமுறைக்கு அஞ்சாத கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் திருக்கோவிலூரின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேட்டி. எதிர்க்கட்சி தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பெண் குறித்து இரட்டை அர்த்தத்தில் பொருள்படும் வகையில் பேசியதாக கூறி தமிழ்நாடு காவல்துறையினர் உதயநிதியை சென்னையில் வைத்து அவருடைய இல்லத்தில் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் சாலை மறியல் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 முனை சந்திப்பில் இன்று நண்பகல் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த திருக்கோவிலூர் போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்த தகவலை அறிந்த திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடக்குமுறைக்கு அஞ்சாத கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் தலைவர் தளபதியாக இருந்தாலும் உதயநிதியாக இருந்தாலும் திமுகவில் இருப்பவர்கள் எந்த அடக்குமுறைக்கும் நியாயத்தை எதிர்த்து போராடுவதில் துணிந்து நிற்பவர்கள் என்று கூறினார். அதன் அடிப்படையில் உதயநிதியின் பின்னால் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கிறது என்பதை எடுத்துக் காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று கூறினார். அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம். தலைவர் தளபதியாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு உதயநிதியாக இருந்தாலும் இந்த திமுகவில் இருக்கிற அனைவரும் எந்த அடக்குமுறைக்கும் நியாயத்தை எதிர்த்து போராடுவதிலே எப்பொழுதும் துணிந்து நிற்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையிலே உதயநிதியின் பின்னால் தமிழகம் முழுவதும் ஒன்றாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு இது வாய்ப்பு.